students. Hi student, நாம 10th standard maths important sums தான் 2027ல public examக்கு கேட்க போற important sums ஓட series தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதுல நாம இதோட second question தான் பார்க்க போறோம். ஓகேவா? A set வந்து பாத்தீங்க அப்படின்னா A செட்டும் B set C set மொத்தம் 3 செட் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. So A செட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா x belongs to n such that 1 less than x less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப n என்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அது எதுல இருந்து எது வரைக்கும்? 1ல இருந்து 4 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கிறதுனால இந்த 1ம் எடுக்கக்கூடாது, 4யும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 1ம் இல்ல 4ம் இல்ல அப்படின்னா இதுக்கு லெஸ் தென் சென்டரா இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூ தான் அந்த எக்ஸோட வேல்யூ. இப்போ A செட் வந்து நம்மளுக்கு 2ம் 3யும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது B செட் பார்க்கலாம். B செட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா W அப்படின்னு கொடுத்திருக்காங்க. X belongs to W. Wன்றது ஹோல் நம்பரை மீன் பண்ணுது. ஹோல் நம்பர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுல நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? 0ல இருந்து 2 வரைக்கும். ஆனா 0க்கு less than or equal to கொடுத்திருக்காங்க. equal to கொடுத்தா அந்த 0 இருக்குன்னு அர்த்தம். less than 2ன்னு கொடுத்திருக்கான். அப்ப less than 2னா 2க்கு முன்னாடி கம்மியா இருக்கிற வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஆனா 2 கிடையாது. ஏன்னா equal to கொடுக்கல. அப்போ 2க்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் என்ன இருக்கு? 0வும் 1ம் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது C செட். C செட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x belongs to n less than 3 அப்படின்னு நேச்சுரல் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 வரைக்கும் இருக்கு. less than 3னா 3யை விட கம்மியா இருக்கிற வேல்யூஸ். அப்போ ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ என்ன வேல்யூ? 1ம் 2ம் தான் C யோட வேல்யூ. இப்போ இதோட கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லி இருக்கிறது A cross B யூனியன் Cயும் A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயும் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாம LHS சைடு எடுத்துக்கலாம். LHS சைடுல அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் A கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு எடுத்தோம்னா B க்கு பதிலா B செட்டை காப்பி பண்ணுங்க. B செட்ல என்ன இருக்கு? 0வும் 1ம் இருக்கு. இன்டர்செக்ஷன் C க்கு பதிலா C யோட செட்டை காப்பி பண்ணுங்க. C செட்ல என்ன இருக்கு? 1ம் 2ம் இருக்கு. இப்போ இதுல இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன்னா இதுல ரெண்டுத்துல காமனா என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்தா அதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ இதுல 0வும் 1 இருக்கு, இதுல 1ம் 2 இருக்கு. ரெண்டுத்துலயும் 1 மட்டும் தான் காமனா இருக்கு. சோ இன்டர்செக்ஷன் எடுத்தா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்குது. இந்த கிடைச்ச இந்த B இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூவை A கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு அர்த்தம். ஏக்கு பதிலா A செட்டை காப்பி பண்ணுங்க. A செட்ல என்ன இருக்கு? 2வும் 3யும் இருக்கு. இன்ட்டு B இன்டர்செக்ஷன் Cன்றது இப்பதான் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ காப்பி பண்ணுங்க. 1. ஸோ நடுமையத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன் இந்த இடத்துல கிராஸ் வந்திருக்கு. ஸோ கிராஸ் வந்தா ஆர்டர் பேர்ல எழுதணும். எப்படி எழுதணும்? இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு இந்த எலிமெண்ட் கூட ஆர்டரா எழுதணும். 2, 1. திரும்ப இந்த 3 எடுத்துட்டு 1 கூட எழுதணும். 3, 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு LHS சைடு கிடைச்சிருக்கிற ஆன்சர். இதே போல RHS சைடில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ரெண்டு பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டு தான் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இதை மறக்க கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் நாம எதை எடுத்துக்கலாம்? A கிராஸ் B எடுத்துக்கலாமா? A cross B. A செட்ல நம்ம முதல்ல எழுதிருக்கோம். A செட்ல என்ன இருக்கு? A செட் வந்து நம்மளுக்கு 2வும் 3யும் இருக்கு. அடுத்தது B செட் காப்பி பண்ணீங்க. இன்ட்டு B செட்ல என்ன இருக்கு? 0வும் 1ம் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நாம கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்ணா ஆர்டர் பேர்ல எழுதணும். இந்த 2வை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கும். அப்போ என்ன வரும்? 2, 0, 2, 1. திரும்ப இந்த 3 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூ கூட எழுதணும். 3, 0, 3, 1. இப்போ நம்ம ஒரு பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். A கிராஸ் B முடிச்சிட்டோம். அடுத்தது A கிராஸ் C எடுக்கணும். அப்போ A கிராஸ் C. Aக்கு பதிலா A ஓட வேல்யூ 2வும் 3யும். இன்ட் Cக்கு பதிலா C ஓட வேல்யூ. C ஓட வேல்யூ என்ன? 1ம் 2ம் தான் C ஓட வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆர்டர் பேர் எழுதுங்க.
2 எடுத்துட்டு இந்த ரெண்டு வேல்யூக்கும் எழுதணும். அப்போ என்ன வரும் 2, 1 2, 2 3 எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூக்கு எழுதணும். அப்போ 3, 1 3, 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட் A கிராஸ் பியும் கிடைச்சிருச்சு, A கிராஸ் சியும் கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூக்கும் என்ன எடுக்கணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷனா என்ன அர்த்தம்? காமனா பொதுவா இருக்கிறத எடுக்கணும். கரெக்டா? அப்போ கண்டிஷன் ஒரு டைம் காப்பி பண்ணிக்கலாமா? A கிராஸ் பி இன்டர்செக்ஷன் A கிராஸ் சி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நீங்க கம்பேர் பண்ணுங்க. இந்த டூ வேல்யூஸும் நாம என்ன பண்ண போறோம்? கம்பேர் பண்ணி எழுத போறோம். ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு பாருங்க. இதுல 2, 1 இருக்கு, இதுலயும் 2, 1 இருக்கு, இங்கேயும் 2, 1 இருக்கு. இதுலயும் 3, 0 இங்க இல்ல. இதுல 3, 1 இருக்கு, இதுலயும் 3, 1 இருக்கு. இது ரெண்டு தான் நம்மளுக்கு இங்க காமனா இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த வேல்யூ மட்டும் எடுத்து காப்பி பண்ணிக்கங்க. 2, 1 3, 1. ஸோ இன்டர்செக்ஷன் எடுத்தாச்சு. இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நாம LHS சைடு கண்டுபிடிச்சதும் RHS சைடு கண்டுபிடிச்ச 2வும் பாருங்க. 2, 1 3, 1 இதுவும் 2, 1 3, 1 ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கா? அப்போ LHS equal to RHS. LHS equal to RHS. So from 1 and 2 from 1 and 2 ல இருந்து கொடுத்த கண்டிஷன் நாம ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. கண்டிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? A cross A into B intersection C equal to A cross B intersection A cross C. So therefore hence verified அப்படின்னு எழுதி சம்ம முடிக்கணும். ஸோ நாம 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் மட்டும் இப்போ 2027 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்க போற இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கான சீரீஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. இது தனியா ரெண்டு பிளேலிஸ்டா உங்களுக்கு இருக்கும். 2 மார்க்ஸ் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் 5 மார்க் தனியா ஒரு பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாலே போதும். எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த ரெண்டு பிளேலிஸ்ட்லயே 10th மட்டும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, அழகா ஃபுல்லா கிளியரா பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 2027ல 100% மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ கெட் த குட் மார்க்.